வெந்தயக்கீரையை வச்சு ஒரு ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸான பவர் பேக் புலாவ் இன்றைக்கி ஹை ஃபுட்ஸோட பிரியாணி மசாலா வச்சு தான் செஞ்சுருந்தோம். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு தெரிஞ்சால் அடிக்கடி நீங்கள் கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ்க்கு பண்ணுவீங்க. லஞ்சுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் குழந்தைங்களுக்கோ ஹஸ்பண்டுக்கோ கொடுத்து விட இது ஒரு 1 பார்ட் சீரிஸ். இந்த மாதிரி சிம்பிளான ஹெல்த்தியான கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலில் இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஹை ஃபுட்ஸோட பிரியாணி மசாலா பிரியாணியில் மட்டும்தான் போடணும்னு இல்லை, நீங்கள் புலாவ் மாதிரி டிஷ்ஷஸ் செய்யும் போது கூட இதை போடலாம். இதில் எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இந்த டிஷ்ஷஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி கடையில் வெந்தயக்கீரை தான் வாங்க. இந்த பெரிய வெந்தயக்கீரையை வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் போட்டிருக்கேன். சீரக சம்பா அரிசியில் நம்ம புலாவ் பண்ணும்போது ஃப்ளேவர்ஸில் நல்ல ஒரு தூக்கலாக இருக்குது. ஸோ யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாகும். 1/2 hour 2 cups சீரக சம்பா அரிசியை நான் ஊற வச்சுட்டேன். தாளிப்புக்கு இன்றைக்கி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 பீஸ் போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகா போட்டுட்டு வெங்காயம் லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆளுக்கு வெயிட் பண்ணுங்கள். எதுக்கு நம்ம ஸ்பைசஸில் எண்ணெயில் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்பைசஸ்லையுமே நம்ம இந்தியன் ஸ்பைசஸில் எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் எண்ணெயில் தாளிக்கும் போது அதனுடைய ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கி நமக்கு அந்த ஸ்பைசஸோட பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வதக்கினோன்னே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 30 செகண்ட் சிம்மில் வதக்குங்க. பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை ஒரு 2 minutes சிம்மில் வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். தக்காளி, தேங்காய் பால் எதுவுமே சேர்க்கல. 1க்கு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் நம்ம ஹை ஃபுட்ஸோட பிரியாணி மசாலா தான் இதில் ஹைலைட். ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு மூடி போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் ரைஸ் போட்டு 15 minutes சிம்மில் தம்மில் விட்டிங்கன்னா சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடுவாங்க. இது நம்ம ஆஃபீஸ் போகிறோம் இல்லை காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பேக் பண்ணினா ஒரு நாள் முன்னாடி நீங்கள் கீரையை வாங்கி கிள்ளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் டக்குன்னு ஒரு 10 minutesல செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் ஃப்ளேவர்ஸும் பார்த்தீங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டில் இருந்தது. ஏன்னா நம்ம பிரியாணி மசாலா அதில் சேர்த்துருக்கோம்ல. நம்ம பிரியாணி மசாலாவில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, ஸ்டார் அனீஸ், சோம்பு, மிளகு, ஷாஹி ஜீரா, அப்புறம் கசகசா இதையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம 1 டீஸ்பூன் ஆட் பண்ணாலே சூப்பர் ஃப்ளேவரில் இருக்கும். கூடவே இன்றைக்கி ஃபைபர் கண்டென்ட்டுக்காக எல்லாரும் சுண்டல் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுனால ரைஸோட போர்ஷனை நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுண்டலை உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. முழுசாக சுண்டலே சாப்பிட்டு நம்மளால் 3 வேளை உணவை ஓட்ட முடியாது. ஸோ அதனால் ரைஸோட போர்ஷனை கம்மி பண்ணிவிட்டு சன்னாவையும் கொஞ்சம் எப்போவுமே ஆட் பண்ணிக்கோங்க. கூட சைட் டிஷ்க்கு சிக்கன் கிரேவி தான் ஆட் பண்ணியிருந்தேன். எல்லா புலாவு நீங்கள் எந்த புலாவ் செஞ்சாலும் பரவாயில்ல, வெஜிடபிள் பிரியாணி இல்லை சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் நம்ம பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணாலே சூப்பர் ஃப்ளேவரில் கிடைக்கும். நம்ம மசாலாஸ்லாம் ஆர்டர் பண்ணேன்னா வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். இதை தவிர நீங்கள் முருங்கைக்கீரையில் கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண் பார்வை நல்ல சீராக்குறது கீரை.